ஆதி காலத்துல ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் மறைஞ்சு கிடக்கும். இப்ப அந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இங்கே ஒரு டீம் வராங்க. அதுவும் எதுக்காகனா, ஒரு பணக்காரன் அவனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கும். அவனை குணப்படுத்துறதுக்கு இளமையின் நீரூற்று அப்படிங்கிற விஷயத்தை இவங்க கண்டுபிடிக்கணும். பக்கம் இதெல்லாம் கட்டுக்கதை அப்படி இப்படின்னு இந்த உலகம் நம்பினாலும், இன்னொரு பக்கம் இதோட உண்மையான விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இதுல ஆபத்துகளும் இருக்கு. அது மட்டும் இல்ல, இது மாதிரி ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நிச்சயமா அதுக்கு பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க. ஒரு பக்கம் இவனுங்க ஹீரோவோட டீம் இந்த நீரூற்றை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண, இன்னொரு பக்கம் இதை தடுக்கிறதுக்காக அதோட பாதுகாவலர்கள் முயற்சி பண்றாங்க. இந்த நீரை குடிச்சா இவங்க நினைச்ச மாதிரியே அது குணப்படுத்துமா, இல்ல அதுல ஏதோ ஆபத்து இருக்கா, சாபம் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இதுக்கப்புறம் வரப்போற கதையில பார்க்கலாம். இது 2025ல ரிலீஸ் ஆன ஃபவுண்டைன் ஆஃப் யூத் அப்படிங்கிற மிஸ்ட்ரி ஃபிலிம். முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. கதை தாய்லாந்துல தான் நடக்குது. தாய்லாந்துல ஆர்கியாலஜிஸ்டான லூக், இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவனுக்கு இப்ப தொடர்ந்து நிறைய மிஸ்டு கால்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதை அவன் எடுக்காம வண்டியில போய்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோவை சுத்தி ஃபுல்லா கார்ல அடியாட்கள் சோர்ந்துடுறாங்க. இவ்வளவு நேரமா இவனுக்கு போன் அடிச்சிட்டு இருந்தானுங்களே, அவன் என்னடா எங்க பாஸ் கிட்ட திருந்த பெயிண்டிங்க நீ இன்னும் குடுக்கல போலையே அப்படின்ற மாதிரி இவனுக்கு கேட்டுட்டு இருக்க. அவனுக்கு பின்னாடி இருந்த ஒரு ஆள் துப்பாக்கி வச்சு அவனை எய்ம் பண்ண. லூக் இருந்துட்டு இதை பாருங்க, நான் இப்போ ஸ்ட்ரைட்டா போக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனுங்க கார் எல்லாமே டிராபிக்ல போய் மாட்டிக்குது. இவன் சடனா பிரேக்க போட்டு ரூட்டை மாத்திடுறான். இதை தெரிஞ்சுட்டு கெசமோ அவனோட ஆட்களும் செம்மையா கோவப்பட்டு இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம லூக்கை ஃபாலோ பண்ணதுல இவனுங்க காரை வேகமா ஓட்டிட்டு ஆப்போசிட்ல வந்த காரோட ஒரு கார் மோதி போயிடுது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி லூக் என்ன பண்றான்னா மார்க்கெட்குள்ள நுழைஞ்சிடறான். இவன் மார்க்கெட்குள்ள நுழையவும் கார்லாம் அந்த ரோட்டுக்குள்ள வர முடியாது. ஆனாலும் அவனோட வேற ஒரு ஆட்கள் பைக்ல இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவன் திடீர்னு ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிடுறான். ஐயோ என்னடா இவன் இப்படி பூந்து பூந்து போறானேன்னு இவனும் ஃபாலோ பண்ண அந்த அபார்ட்மெண்ட்டுக்குலாம் அவன் வண்டியை போய் சொருகிடுறான். ஆனா நம்மளால எப்படியோ இது எக்ஸ்பீரியன்ஸ் போல இருக்கு, அதனால எப்படியோ பூந்து பூந்து படி வழியா வெளியில வந்துடுறான். வரும்போது இவனோட ஆட்கள் கிட்ட போன் பண்ணி, டே என்னால ஃபிளைட்டை பிடிக்க முடியுமான்னு தெரியல, அதனால ட்ரெயின்ல வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா கேசமோட கார் இவனை இடிச்சிருது. இவன் கீழே விழுந்துடுறான். இந்த பெயிண்டிங்கோட அவன் எஸ்கேப் ஆக பாக்குறான். ஒரு பக்கம் இவனை சுத்தி ஆட்கள் சொல்லிடுறாங்க, ஏன்டா இவ்வளவு பெரிய டேமேஜ் உருவாக்கிட்டு நீ என்ன போக பாக்குறியா, தப்பிக்கிற பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்க. இதை சான்ஸை வச்சு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு அவன் பிளான் பண்றான். ஆனா இவன் கையில துப்பாக்கி இருக்கும்ல, அதை வச்சு மேல ஷூட் பண்ண, இதனால மக்கள் எல்லாரும் பயந்துடுறாங்க. இதுக்கப்புறமே இவனை சும்மா விடக்கூடாது, இறங்கி போய் அவனை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு கேசம் அவனோட ஆட்கள் அனுப்புறாங்க. இவனுக்கு காலில் அடிபட்டிருக்கு. இருந்தாலும் லூக் இவங்க கிட்ட இருந்து சமாளிச்சு எப்படியோ எஸ்கேப் ஆகி அங்கிருந்து தப்பிக்க பாக்குறான். ஃபுல்லாவே மார்க்கெட் சந்தை மாதிரி தான் இருக்கும். அதனால உள்ள பூந்து பூந்து அவனு ஓடி தப்பிக்க முயற்சி பண்றான். ஒரு கட்டத்துக்கு மேல ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக ஒரு ட்ரக் வண்டி இருக்கும்ல, அந்த வண்டி எடுத்துக்கிட்டு அவன் எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறான். ஆனா கேசம் அவனை எப்படியோ ரோட்ல கண்டுபிடிச்சு ஃபாலோ பண்றான். இதுக்கு மேல சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் இருக்கும்ல, அந்த இதை நெருப்பு வேற எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது இவனோட கார் மேலே தள்ளி விட்டுறான். இதனால அவனோட விண்ட்ஷீல்ட்லாம் ஃபுல்லா நெருப்பா கவர் ஆக ஆரம்பிச்சிருது. இதை யூஸ் பண்ணி இங்க தப்பிச்சிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அவன் தப்பிக்கிறான். இவனோட கார்ல வேற இந்த மாதிரி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே வர சுத்தி முத்தி பிளாக் ஆகுது. இதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கேசாம பிளாக் பண்ணிடுறாங்க. மாட்னியா அப்படின்னு சொல்லிட்டு லூக் அந்த பெயிண்டிங்கோட ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுறான். எப்படியோ ஜஸ்ட் மிஸ், இந்த ட்ரெயினையும் மிஸ் பண்ணிருப்பான். எப்படியோ லாஸ்ட் பிளாக்கேஜ்ல ஏறி அவன் இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இப்போ ட்ரெயின்ல அவன் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு கண்ணு முழிச்சு பார்த்தா அவன் ஏதோ ஒரு ஆதி காலத்துல இருக்கிறான். அந்த இடத்துல அவனுக்கு ஒரு தங்க மாஸ்க் ஒண்ணு கிடைக்குது. அதை அவன் எடுத்து அவனோட பேக்குக்குள்ள வச்சுக்கிறான். இது எல்லாமே இவனோட கனவு தான். இவன் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ட்ரெயின்குள்ள தான் உட்காந்துருக்கான். இவனுக்கு ஆப்போசிட்ல எஸ்மா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கிறா. பொண்ணு இருந்துட்டு, எனக்கு இந்த மாதிரி வித்தியாசமான பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், என்னோட வேலையே இதெல்லாம் எடுத்துட்டு போறது தான், என் கூட தான் அந்த ஆளும் வேலை செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி இவகிட்ட சில ஆட்கள் கூட்டிட்டு வந்திருப்பா. அவனையும் காமிக்கிறான். இவளுக்கும் இந்த பெயிண்டிங் வேணும் போல இருக்கு. அப்படி என்னடா பெயிண்டிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம லூக் இருந்துட்டு அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளவுதான். இவங்களுக்கு பின்னாடி இருந்த அந்த ஆள் இவனோட கழுத்துல ரோப்பை போட்டு நெரிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் இந்த பெயிண்டிங் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா முடியல. இவன் பிடிச்சு வச்சிருக்கான். அவன் ஒரே கிக்கு தான். கிக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அவளோட ஜாக்கெட்டை அவன் பிடிச்சிடறான். இதனால அவன் என்ன பண்றான்னா, ஜாக்கெட் தானே வேணும், இதுக்கே நீ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கெட்டையே கழட்டி தூக்கி போட்டு அவன் அங்கிருந்து அந்த பெயிண்டிங்கை தூக்கிட்டு எஸ்கேப் ஆகுறான். இப்படி போறதை பார்த்துட்டு லோக்கியில ஒரு பிளேட் இருந்திருக்கும். அதை எடுத்து பின்னாடி அவனை பிடிச்சிக்கிட்டு இருந்தால அவனோட மண்டையில ஒரே போடு, இவன் மண்டையை வச்சும் ஒரு போடு. அவ்வளவுதான். அந்த இடத்துல அவன் மயங்கி விழுந்துடுறான். இவனை அடிச்சு அங்க போட்டதுக்கு அப்புறமா இவளை போயிட்டு இப்ப பிடிச்சிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே சண்டை வர ஆரம்பிக்குது. இவன் அந்த ஒரு ஆளை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டான், நிறைய பேர் வந்திருப்பானுங்க. அதனால எல்லாரும் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணும் சும்மாலாம் கிடையாது, அவளும் செம்மையா சண்டை போடுறா. எப்படியோ அங்க இருக்கிற இடத்த ட்ரெயினவே மொத்தமா இவனுக்கு நாஸ்தி பண்றானுங்க. இருந்தாலும் இந்த பெயிண்டிங்கை விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல.
பெயிண்ட்டுக்காக வாடா இப்படி அடிச்சுக்கிறீங்க, நானே கேட்டா ஒரு டிராயிங்கை வரைஞ்சு கொடுத்துருப்பேனே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இவங்களுக்குள்ள நடந்த சண்டையில அந்த ரோப்பை வேற அவ கட் பண்ணி விட்டுருவா. அதனால இவனுக்கு அந்த பெயிண்டிங் எடுக்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இவன் வந்து கத்தியை இவன் மேல தூக்கி போட எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல நம்ம லூக் வந்து எஸ்கேப் ஆயிருப்பான். இதுக்கு மேலே இவளை விட்டா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ரெஸ்ட் ரூம்குள்ள தள்ளி விட்டுட்டு அந்த கதவையும் வெளியில போட்டு லாக் போட்டு விட்டுறான். அதுக்கப்புறம் என்ன, அந்த பெயிண்டிங் டியூப் வந்து இவன் கிட்ட தான் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு அவன் வந்து ட்ரெயினுக்கு மேல வந்து வந்துடுறான். இங்க இருந்து பக்கத்துல ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும், அதை பாக்குறான். இங்க வந்து ஜம்ப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஆனா அவனால வந்து கரெக்டா அதுல ஜம்ப் பண்ண முடியல. கீழே வந்து ரூஃப் இருக்கும், அதுல வந்து விழுந்துடுறான். சரி எப்படியோ இங்க இருந்து ட்ரெயின்ல இருந்து இவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இவனோட ஆட்கள் டீம்மேட்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு நான் இது மாதிரி இங்க இருக்கேன்டா வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ணி இப்போ லண்டன்ல காமிக்கிறாங்க. இவளோட பேரு சார்லட். இவ வேற யாரும் கிடையாது, லூக்கோட அக்கா தான். இவளோட ஹஸ்பண்ட் ஹரால்ட். இவன் வந்து இப்போ ஏதோ சீட்டிங் பண்ணிருப்பான், அதனால டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இவங்க வந்து லாயரை வச்சு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதோட ஹரால்ட் இருந்துட்டு என்னோட பையனை நான் தான் வளர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கான். அதுக்கான கேஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கு. இவ ஒரு மியூசியம்ல தான் ஒர்க் பண்ணுவா. இவ வெளியில இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு வந்து பார்த்தா லூக் இங்க உட்காந்துருக்கான். இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் வந்து அவ்வளவா மீட் பண்ணிக்கிட்டதே கிடையாது. இவன் நம்மளை பார்க்க வந்திருக்கானா கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வந்திருக்கான் அப்படிங்கறத சார்லட் வந்து புரிஞ்சுக்கிறா. இப்ப என்ன வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, இதை பாரு நம்ம அப்பா கூட சேர்ந்து எவ்வளவு அட்வென்ச்சர் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி நீ வந்து இப்ப என் கூட சேர்ந்து இதுல பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேட்கறான். இவங்க ஃபேமிலியா பரம்பரையா இந்த அட்வென்ச்சர் அந்த மாதிரி போறது ரொம்பவே பிடிக்கும் போல இருக்கு. இப்ப இவ இருந்துட்டு இதை பாரு அப்படிலாம் என்னால இப்ப சுத்திட்டு இருக்க முடியாது, எனக்குன்னு ஒரு பையன் இருக்கான், அவனை நான் பாத்துக்கணும், அதனால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா, இங்க இருக்கிற பெயிண்டிங்ஸ்ல ஏதோ டேமேஜ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா டக்குனு அங்க இருக்கிற ஒரு பெயிண்டிங்கை தூக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். டே என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்ப இந்த பெயிண்டிங்கை எடுத்துட்டு அவன் வெளியில வந்ததுனால அலாரம் வேற ஆன் ஆக ஆரம்பிச்சிருது. ஏதோ ஒரு திருடன் உள்ள நுழைஞ்சிட்டான் அப்படின்ட்டு இவளு வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அவன் வந்து அந்த பெயிண்டிங் எடுத்துக்கிட்டு கார்ல ஏறி உட்காந்துட்டான். இதை பாரு லூக், இந்த மாதிரி விளையாட்டுத்தனம் பண்ணாத, ஒழுங்கா அந்த பெயிண்டிங்கை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு கேட்க, இவனா என் கூட கார்ல வா, நான் கண்டிப்பா அந்த பெயிண்டை உனக்கு கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி இவன் டீல் போடுறான். இவளுக்கும் வேற வழி இல்லாம அந்த கார்ல ஏறி உட்கார போலீஸ் வேற இந்த இடத்துக்கு வந்துருது. இவன் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களை கன்ஃபியூஸ் பண்ற விதமா இந்த இடத்தவே சுத்தி சுத்தி வரான்டே, என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி இவ வேற ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கிறா. போலீஸை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இல்ல சுத்தல்ல விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவன் இந்த மாதிரி பண்ணிருப்பான். இவன் ரோட்ல வரும்போது ஒரு ட்ரக் வந்து ஓப்பன்ல இருக்கும், அதுக்குள்ளே இவங்க வந்துடுறாங்க. அங்க மர்ஃபி டப் அப்படின்ற 2 பேர் வந்து இருக்காங்க. இவ உள்ள வந்ததுமே இவங்க 2 பேரையும் நான் எங்கேயோ பாத்திருக்கேன், இவங்க 2 பேரும் அப்பா கூட ஒர்க் பண்ணவங்க தானே அப்படிங்கிற மாதிரி சார்லட் வந்து கரெக்டா கண்டுபிடிக்கிறா. அப்ப அங்க இருக்கிற அந்த மர்ஃபி இருந்துட்டு இந்த பெயிண்டிங்கை செக் பண்ணி பார்த்துட்டு இது அந்த பெயிண்டிங் கிடையாது, நம்ம எதிர்பார்த்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சிச்சோ பாத்தியா, இது அந்த பெயிண்டிங் இல்லையா, அப்புறம் என்ன, உன் பெயிண்டிங் எடுத்துட்டு நீ போலாம் அப்படின்ற மாதிரி லூக் சொல்லிட்டு அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்துடுறான். இதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ வந்து கண்டுபிடிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு பார்க்கிங் ஏரியால உட்காந்துருக்கா. அவளோட கையில ஏதோ ஒரு பெயிண்டிங்கும் இருக்குது. சரி எப்படியோ இங்க வந்துட்டோம், இப்ப மியூசியம்ல என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்க ஜமால் அப்படிங்கிற போலீஸ் ஆஃபீஸர் தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றாரு. ஜமாலுக்கு இவங்க மேலேயே ஒரு டவுட், ஏன்னா லூக் உங்க தம்பி தானே, அதனால நீங்களே இதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பீங்களோன்னு எங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பெயிண்டிங் ஏரியாவை வந்து இப்ப செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பெயிண்டிங் அதே இடத்துல தான் இருக்குது. அதனால இப்ப எந்த ஒரு கேஸும் வந்து ஃபைல் பண்ணாம சரி ஓகே எப்படியோ பெயிண்டிங் கிடைச்சிருச்சு அப்படின்னு விட்டுடுறாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா இவ தன்னோட பையனான தாமஸை பாக்குறதுக்காக போறா. ஹெரால்ட் இருந்துட்டு அப்படிலாம் தாமஸும் கூட அனுப்பிட முடியாது, ஏன்னா இப்ப நீ ஏதோ ஒரு குற்றம் பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உன்னை தேடிட்டு இருந்தாங்க, அதனால நிச்சயமா உன்னை அனுப்ப முடியாது உன் கூட உன் பையனா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். இதனால கோவப்பட்டு இவ லூக் இருக்கிற இடத்துக்கு வந்து, டே என்னடா உனக்கு பிரச்சனை, உன்னால என் வாழ்க்கை போயிடுச்சுன்னு திட்டிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு பணக்காரன், இவனோட பேரு ஓவன் அப்படிங்கிறவன் இருக்கான். நம்ம லூக் வந்து வேலை பார்க்கறது இந்த பணக்காரனான ஓவனுக்கு கீழே தான். இந்த ஓவனுக்கு வந்து குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி இருக்கும். அதை சரிப்படுத்துறதுக்காக இளமையின் நீரூற்ற அவன் வந்து கண்டுபிடிச்சாகணும். அந்த நீர் இருந்தது அப்படின்னா அவனால வந்து சரியாயிட முடியும். இதை பாருங்க, இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான், இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சார்லட் கத்திட்டு இருக்க. இதை பாரு, எல்லா கட்டுக்கதைக்கு பின்னாடியும் ஒரு உண்மை கண்டிப்பா ஒளிஞ்சிருக்கும், அப்படிலாம் ஒன்றும் சாதாரணமா கட்டுக்கதையா இதெல்லாம் வந்துடுறது இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இளமையின் நீரூற்ற பத்தின அந்த கலாச்சாரம் இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட புக்ஸ்ல வந்து எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து பொய்யா இருக்கும்னு நீ நினைக்கிறியா? ஏன்னா இதை பத்தி அந்த ஒரு இதுல மட்டும் கிடையாது, ஸ்பெசிஃபிக்கா நிறைய கண்ட்ரீஸ்ல கான்டினென்ட்ஸ்ல இதை பத்தி வந்து பேசப்பட்டிருக்கு. அதனால இதெல்லாம் வெறும் கட்டுக்கதையா இருக்க வாய்ப்பே கிடையாது.
இல்ல என்னன்னா இது எக்ஸாக்டா எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படிங்கறது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இதை நாம வந்து இப்ப எடுக்க நினைக்கிறோம்ல, அதே மாதிரி அதை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு குடும்பம் இருப்பாங்க. காலகாலமா அந்த குடும்பம் வந்து எப்படினாலும் அதை பாதுகாத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த லொகேஷன் எங்க இருக்கு அப்படிங்கிற க்ளூஸை வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த பாதுகாக்கிற குடும்பத்தை சேர்ந்தவ தான் அந்த எஸ்மாவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி லூக் சொல்றான். இவங்களுக்கு வந்து சில பெயிண்டிங்ஸ் கிடைச்சிருக்கும். இது மூலியமா 6 in 1 அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலா 6 ஆர்டிஸ்ட் சேர்ந்து தான் இந்த பெயிண்டிங்ஸ்ல வந்து அந்த எங்க இருக்க அந்த லொகேஷன் அப்படிங்கிறதுக்கான க்ளூவை வந்து மறைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. 6 கோம்புகள் ஆனா ஒரே ஒரு வழி. இந்த க்ளூ தான் வச்சு நம்ம வந்து இதை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 பிக்சரையும் வச்சு அதை ஒப்பிட்டு பாக்குறாங்க. இதுலயும் எல்லாத்துலயுமே ஒவ்வொரு லெட்டர்ஸ் இருக்குது. அந்த லெட்டர்ஸ் ஆனா அவங்களால வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. இது வந்து என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி இதை பத்தி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரிஜினலா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தவே நம்ம சார்லெட் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ ஒரு வழியா இவளும் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒத்துக்கிறா. ஏன்னா அந்த பணக்கார மனுஷன் அவன் இருக்கான்ல, அவ வந்து இவளோட பையனான தாமஸை திருப்பி இவகிட்டயே வந்து கொண்டு வரதுக்காக ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி டீல் போடுறான். அதனால இவ்வளவு வேற வழி இல்லாம ஒத்துக்கிறா. நீங்க வந்து இது தப்பான பிக்சர்ஸ்ல தேடிட்டு இருக்கீங்க, இது உண்மையானது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. எப்படி அப்ப கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, நீங்க வேண்ட்ரிபிள்ஸ் ஃபேமிலியை பத்தி வந்து தேடி பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு க்ளூ கொடுக்குறா. இப்போ உடனே இந்த வேலையை தான் இவங்க ஆரம்பிக்கிறாங்க. லூக் இருந்துட்டு அந்த ஃபேமிலி பத்தி ஏதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு சர்ச் பண்றான். அப்ப எஸ்மா அந்த கெஃபெட்டேரியாவுக்கு வந்துட்டு, இதை பாரு, நீயும் உன்னோட டீமும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதை பத்தி தேடிட்டு இருக்கீங்களோ அதை இதோடு நிறுத்திடுங்க, இல்ல உங்க டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டுறா. ஆனா அதை பத்தி லூக்லாம் பெருசா எதுவும் எடுத்துக்கவே இல்லை. அடுத்த நாள் நம்ம தாமஸோட ஒரு பியானோ ரிஹர்சல் மாதிரி இருக்கும். அதை கவனிக்கிறதுக்காக இவங்க 2 பேரும் வந்திருப்பாங்க. சார்லெட் வந்து இந்த வேண்ட்ரிபிள்ட் தான் உண்மையான பெயிண்டிங்கை கண்டுபிடிச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்ப லூக், இந்த பாரு, தயவு செஞ்சு நீ எங்க கூட இதுல ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து எவ்வளவோ கேட்டு பாக்குறான். அதுக்கப்புறம் ஒரு வழியா ஒத்துக்கிறா. இவங்க எல்லாரும் சேர்ந்து அயர்லாண்டுக்கு இப்ப வந்து போயிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு இங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி அந்த பிக்சர் வந்து ஒரு மூழ்கப்பட்ட கப்பல்ல தான் வந்து கடைசியா இருந்தது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதனால அந்த மூழ்கி இருக்கிற கப்பல்ல எல்லா பக்கமும் சர்ஃபேஸ்ல சுத்தி ஒரு ஃப்ளோட்டிங் டேங்கை வந்து இவங்க செட் பண்றாங்க. அப்படியே செட் பண்ணி ஆன் பண்ணோன்னே அதுவும் மிதந்துக்கிட்டே இப்போ எப்படியோ வந்து மேலே தரைக்கு வந்துடுது. அப்படி வந்ததுக்கு அப்புறமா இவங்க எல்லாரும் டீமா போயிட்டு இந்த கப்பல்ல இப்போ வந்து அந்த பெயிண்டிங்கை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெயிண்டிங் கிடைச்சாதான் இவங்களுக்கான க்ளூ வந்து கிடைக்கும். உள்ள வரும்போது இந்த இடத்துக்கான மேப் கூட அவர் கொடுத்து விட்டுருப்பாரு. பரவாயில்ல, அந்த வயசானவருக்கு தான்ப்பா நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் செக் பண்றாங்க. இப்ப இந்த கப்பலோட மெயின் ஏரியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்க சிஸ்டம் பார்க்கும்போது இவங்க கப்பலை சுத்தி ஏதோ ஒண்ணு வருது இவங்களுக்கு தெரிய வருது. மத்தவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா ரேடியோ வேற ஒர்க் ஆகல. இந்த பக்கம் லூக்கும் சார்லெட்டும் எப்படியாவது அதை கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு பக்கம் மேல ஹெலிகாப்டர்ல இருந்து எஸ்மாவும் அவங்களோட டீம்ஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இல்ல சார்லெட்டுக்கு அங்க வந்து ஒரு பழமையான ட்ரிங்க்ஸ் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி இது வந்து கிடைச்சிருக்காது, இது ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து குடிச்சிட்டு இருக்கா. ஒரு பக்கம் நம்ம லூக்கு அவன் கிட்ட இருக்கிற அந்த ஃப்ளேம் த்ரோவரை வச்சு அங்க இருக்கிற ஒரு சாம்பரை வந்து ஓபன் பண்றான். ஓபன் பண்ணா அதுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு. அங்கதான் இவன் தேடிக்கிட்டு இருக்க அந்த பெயிண்டிங் இருக்குது. இது எப்படியோ இவனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இவனுக்கு க்ளூவும் கிடைச்சிரும். இதை செலிப்ரேட் பண்ற விதமா இவங்க 2 பேரும் குடிச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. என்ஜாய் பண்ணும்போது தான் நம்ம லூக் வந்து அங்க நிறைய நகைகள் இருக்கிறத வந்து பாக்குறான். சரி, இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுக்க போகும்போது சார்லெட் வந்து அதை தடுத்துடுறா. இதை பாரு, இதெல்லாம் கடற்கொள்ளையர்களோடது, இதுலலாம் வந்து சாபங்கள் தான் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. வந்து பார்த்தா கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா மூழ்க ஆரம்பிக்குது. எப்பா சீக்கிரம் நம்ம இங்க இருந்து வெளில போகணும், இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி லூக் சொல்லிட்டு இருக்க. இவங்க வெளியில போற அந்த வழியில எஸ்மா வந்து இவங்களை தடுத்துடுறா. அவ்வளவு சீக்கிரம் நான் அவங்கள போக விட்டுருவேனா, ஒழுங்கு முறையதான் அந்த பெயிண்டிங்கை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்களுக்குள்ள வந்து திருப்பி சண்டை நடக்க ஆரம்பிக்குது. இருக்கிறது சார்லெட்டும் லூக்கும் மட்டும்தான். அந்த இடத்துக்கு இன்னும் நிறைய ஆட்கள் வர எப்படியோ இவங்க 2 பேரும் சமாளிக்கிறாங்க. அந்த பெயிண்டிங்கை வேற அவன் கீழே விட்டுறான். எப்படியாவது அதையும் எடுத்துக்கிட்டு சேஃபா இவங்க இங்க இருந்து போயாகணும். ஒரு வழியா சமாளிக்க முயற்சி பண்றாங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஷூட் பண்ண அது வந்து அங்க இருக்கிற அந்த ஃப்ளோட்டிங் டேங்க்ல பட்டு பவுன்ஸ் ஆகி இவங்களோட ஹெலிகாப்டர்லயே வந்து பட ஆரம்பிக்குது. இதே மாதிரி போயிட்டு இருந்தா ஹெலிகாப்டர் வெடிச்சு சதறிடும். ஃப்ளோட்டிங் டேங்க்கும் அது மேலேயும் வந்து அந்த புல்லட் பட்டு அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா காத்து போய் இப்ப இந்த படகு மறுபடியும் உள்ள மூழ்க ஆரம்பிக்குது. இடையில நம்ம லூக் அங்க இருக்கிறவனுங்கள் எல்லாம் சமாளிக்க பின்னாடி ஒருத்தன் கண்ணை வச்சுக்கிட்டு இவனை பாயிண்ட் பண்றான். ஐயோ அவ்வளவுதானா அப்படின்னு லூக் நின்றுட்டு இருக்கும் போது சார்லெட் என்ன பண்றான்னா அங்க ஒரு சேர் இருக்கும், அதை எடுத்து அவனோட மண்டையில ஒரே போடு. இதனால அந்த இடத்துல அவனை கொண்டுறான். சரி, இங்க இருந்து அந்த பெயிண்டிங் எடுத்துட்டு தப்பிச்சிடலான்னு பார்த்தா அந்த எஸ்மா வேற வந்துடுறா. நீ மட்டும் அந்த பெயிண்டிங்கை எடுத்த அவனை அவ்வளவுதான், இவளை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவளோட கழுத்துல வந்து கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருக்க. ஒரு பக்கம் இவளை கூட்டிட்டு வந்தாங்களா அந்த டீம், அவங்க இருந்துட்டு இது மொத்தமா வந்து மூழ்க ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கு மேல அவ வருவான்னு
நம்பிக்கையில நாம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறானுங்க. இதை பாரு, நீ கண்டிப்பா அந்த மாதிரி அவளை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி லூக் வந்து அவள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருக்கான் அந்த டைமிங்ல இந்த கப்பல் வேற மொத்தமா கொஞ்சம் மூழ்க ஆரம்பிக்குதா. இதனால அந்த இடத்துல ஒரு தள்ளாட்டம் கொடுத்து இதை யூஸ் பண்ணி நம்ம சார்லட் வந்து அவளை ஒரே கிக்குதான். அவ வந்து தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. இப்ப இவங்க 2 பேரும் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு ஓடுறாங்க. பார்த்தா இந்த இடத்துல ஒரு பெரிய அலை வந்துருது. இந்த பெரிய அலையில மாட்டிக்கிட்டு அவங்களும் இந்த கப்பலுக்குள்ளே வந்து மாட்டிக்கிறாங்க. இந்த கப்பலும் வேற ஃபுல்லா மூழ்க ஆரம்பிக்க இவங்களால வெளியில வர முடியல. ஏன்னா லூக்கோட கால்ல அந்த வலைகள் எல்லாமே வந்து மாட்டிக்குது. எப்படியோ நல்ல வேலையா சார்லட் தான் போயிட்டு அந்த வலை எல்லாத்தையுமே வந்து எடுத்து விடுறா. இவங்க 2 பேரும் நீந்திக்கிட்டே எப்படியோ வந்து வர ஆரம்பிக்கிறாங்க வெளியில. பக்கத்துல இவங்களோட டீம் ஒரு சின்ன படகுல வெயிட் பண்ண அப்புறம் என்ன இவங்களை காப்பாத்திட்டு இவங்க இங்க இருந்து வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சார்லட்டுக்கு அவளோட எக்ஸ் ஹஸ்பண்டான ஹெரால்டு கால் பண்ணி நீ பையனை கூட்டிட்டு போய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னடா திடீர்னு இப்படி சொல்றான்னு பார்த்தா அவனுக்கு ஜப்பான்ல வந்து இப்போ வேலை கிடைச்சிருக்கும். அதனால அங்க வந்து அவன் போயாகணும். அந்த இடத்துக்கு நம்ம தாமஸை கூட்டிட்டு போக முடியாது. அதனால நீ வந்து பாத்துக்கோ அப்படின்ற மாதிரியே சொல்றான். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பணக்கார மனுஷன் ஓவன் தான். அவன் டீல் போட்டபடி அவனோட பையன் இவகிட்ட வரதுக்காக இது மாதிரி பண்ணிருக்கான் அப்படின்னு இவ புரிஞ்சுக்கிறா. இப்ப இவங்க கிட்ட கிடைச்ச அந்த ஒரிஜினல் பெயிண்டிங்கை வச்சு இதுல இருக்கிற லெட்டர்ஸை வச்சு அவங்க வந்து அதை ட்ராக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுல விக்கெட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு க்ளூ வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்னடா இது விக்கெட்னு இருக்கே, ஒருவேளை விக்கெட் பைபிளோ அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து புரியாம பேசுறாங்க. இது ஏதாவது தப்பா தான் கண்டிப்பா பிரிண்ட் ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது தான் இவங்களுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலா 1600 அந்த இயர்ல வந்துட்டு கிங் ஜேம்ஸோட பைபிள்ல வந்து இதே மாதிரி ஒரு தப்பா வந்து பிரிண்ட் ஆயிருந்தது. என்ன அப்படின்னா, நீ விபச்சாரம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீ விபச்சாரம் செய் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிண்ட் ஆயிருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நிச்சயமா தப்பா எழுதுனது கிடையாது. வேணும்னே இவங்க நம்ம கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக க்ளூஸை வந்து மறைக்கிறதுக்காக தான் இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பைபிள்ஸை கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு வந்து நிச்சயமா டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனால் அந்த மாதிரி பைபிள்ஸ்லாம் இப்போ அழிஞ்சிருச்சு. ஒன்று மட்டும்தான் இப்போ இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தெரிய வருது. பத்தி இவங்க பாத்துட்டு இருக்கல திடீர்னு ஜமாலும் அவனோட ஆட்களும் இந்த இடத்துக்கு கண்டுபிடிச்சு வந்துடுறானுங்க. டேய் ஒழுங்கு மனிதன் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, சொல்லுங்கடா, சரண்டர் ஆகுங்கடா அப்படின்னு பேச பின்னாடி ஒரு பக்கம் கேசமும் அவனோட ஆட்களும் வந்துடுறானுங்க. என்னப்பா தம்பி, எங்க கிட்ட வாங்கின அந்த பெயிண்டிங்கை நீ இன்னும் திருப்பி கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ், இங்க இருக்கிற பெயிண்டிங்கை ஃபுல்லா நீங்க எடுத்துக்கோங்க, ஆனா அதுக்கு பதிலாக நானும் என்னோட டீம்ஸும் இங்க சேஃபா வெளியே போகணும், எப்படி டீல் அப்படின்ற மாதிரி லூக் வந்து டீல் போடுறான். சரின்னு அவனும் ஒத்துக்க ஃபர்ஸ்ட் சார்லட்டும் மற்ற ஆட்களும் அங்கிருந்து வெளியில சேஃபா வந்து போயிடுறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறமா இப்போ லூக்கோட டர்ன் தான். அந்த பெயிண்டிங் எடுத்துக்கிட்டு அவன் வந்து போகணும். அதுக்காக அங்க வந்து ஒரு சின்ன ஆட்டோ வந்து காமிக்கிறான். திடீர்னு ஏதோ ஒன்று பண்ணி விட்டுட்டு அங்க வந்து அந்த பெயிண்டிங்கை மேலே தூக்கி போட்டுட்டு அவன் கீழே வந்து ஒளிஞ்சுக்கிறான் இங்கிருந்து வெளியில போகாம. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் அந்த கிரிமினல் கேங்குக்கும் பயங்கரமான சண்டை வந்து நடக்குது. 2 பேரும் கண்ணை வச்சுட்டு எல்லா பக்கமும் ஷூட் பண்ணிக்கிட்டு எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடைச்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க 2 டீமும் கண்ணா பின்னான்னு சண்டை போட்டுக்கிட்டு துப்பாக்கி சுடுறதுல நம்ம லூக்கோட கார் தான் ஃபுல் டேமேஜ் ஆயிருது. அதை பத்திலாம் அவங்க கண்டுக்கவே இல்லை. இவ்வளோ போராட்டத்துக்கு நடுவுலையும் நம்ம லூக் இருந்துட்டு எப்படியோ கீழே அப்படியே தவிழ்ந்து வந்து வெளியில எஸ்கேப் ஆயிடுறான். வெளியில அவனுக்காக வந்து ஒரு போட்ல இவங்க டீம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படியோ அதுல குதிச்சு அவன் எஸ்கேப் ஆயிடுறான். இந்த பக்கம் கிரிமினல் கேங்குக்கும் போலீஸ்க்கும் நடந்த சண்டையில எப்படியோ ஆல்வேஸ் எப்பயும் போல நம்ம போலீஸ் டீம் தான் வின் பண்றாங்க. அப்ப நம்ம ஜமால் வந்து அந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல இருக்கிற சில இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நோட் பண்றான். கட் பண்ணி லூக்கை காமிக்கிறாங்க. லூக் வந்து ஏதோ ஒரு பாலைவனத்துல இருக்கான். அவனுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல ஜொலிக்கிற நீர் வந்து இருக்குது. இது ரொம்பவே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா அந்த நீரை எடுத்து வந்து குடிக்கிறான். அப்படி குடிச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு எதிரில் நின்றுட்டு இருக்கிற சார்லட்டுக்கோ தாமஸ்க்கோ சீக்கிரமாவே வயசாயிருது. அவங்க இருந்துட்டு அதை குடிக்காத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொன்னதும் அந்த கிளாஸை கீழே போட்டு உடைச்சிடுறான். இப்போ அந்த உடஞ்ச சத்தத்துல அவன் திடீர்னு கண்ணு முழிச்சு பார்த்தா பயபுல ஃப்ளைட்ல வந்து இருக்குது. இது எல்லாமே அவனோட கனவு தான். ஆக்சுவலா இவங்க எல்லாரும் குடும்பமா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து போறாங்க. ஏன்னா அங்கதான் அந்த விக்டு பைபிள் அதுக்கான க்ளூ வந்து இருக்குது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. தாமஸும் இப்போ இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டான். ஏன்னா அவங்க அப்பா தான் ஜப்பான் போயிட்டானே. சரின்ட்டு இவங்க எல்லாரும் இப்போ அங்க இருக்கிற ஒரு லைப்ரரிக்கு தான் வராங்க. ஏன்னா அங்க இருக்கிற பைபிள்ல தான் இந்த க்ளூ வந்து இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ வெளியில வந்து அந்த மர்ஃபி டெப் அவங்கள வந்து நிக்க வச்சுட்டு, ஏன்னா வெளியில யாராவது வந்தா இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ல, அதனால அவங்கள நிக்க வச்சுட்டு இவங்க எல்லாரும் உள்ள வராங்க. எல்லாம் இங்கிட்டு போனதுக்கு அப்புறமா தாமஸை இந்த ஓவன் கிட்ட தான் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அவன் இருந்துட்டு நீங்க எப்படி பணக்காரன் ஆனீங்க, நீங்க எப்படி இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனோட லைஃபை பத்தி நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இவனும் சலிக்காம உட்காந்து பொறுமையா பதில் சொல்றான். இவங்க எல்லாரும் இப்ப சீக்ரெட் லைப்ரரிக்கு வந்துடுறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கிற லைப்ரரியன், இதை பாருங்க, இந்த பைபிள்ல இருக்கிற இந்த ஒரு வார்த்தை தப்பானதுனால அது எவ்வளவு கெட்ட வார்த்தையா மாறி இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி இதுல இருக்கிறத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. வெளியில
இருந்துட்டு இந்த மர்ஃபி அந்த எஸ்மனும் அவங்களோட ஆட்களும் வந்துட்டாங்க, அதனால நீங்க கொஞ்சம் சேஃபா இருங்க அப்படின்ற மாதிரி உள்ள வந்து அலர்ட் பண்றான். இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டதுமே இவங்களும் எல்லாரும் வந்து அலர்ட் ஆகுறாங்க. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல நம்ம லூக் திரும்பி பார்க்கும்போது பார்த்தா எஸ்மா அங்க நிக்கிறா. வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு. அப்புறம் என்ன, இவங்க 2 பேத்துக்கும் திருப்பி சண்டை ஆரம்பிக்குது. ஏன்டா நீ நிறுத்தவே மாட்டியா, எப்ப பார்த்தாலும் ஏன்டா இப்படி பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் வந்து செமையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவளோட ஆட்களும் அங்க வர அவங்களெல்லாம் கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம ஒரே போடுதான். இப்ப இது ஒரு கட்டத்துக்கு மேல இவ கண்ணை வச்சு இவனை மிரட்டிட்டு இருக்க. அவன் ஒரு நிமிஷத்துல அந்த கண்ணை வாங்கி கீழே தூக்கி போட்டுட்டு அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப கீழே வேற ரோப் இருக்கும், அந்த ரோப் எடுத்து இவனை கட்டி போட்டுறா இவ. ஆனா அவளுக்கே தெரியாம அந்த ரோப்போட எச்சில இவளோட காலை வேற வைக்க, இதை பார்த்து நம்ம லூக் என்ன பண்றான்னா அவளை தள்ளி விட்டுட்டு அங்க இருக்கிற லைட்ல வந்து இவளை தொங்க விட்டுறான். தலைகளை தொங்க விட்டுட்டு இவன் வந்து சீக்ரெட் ரூம் வழியா அந்த இடத்துக்கு வந்து போயிடுறான். லைப்ரரிக்குள்ளதான் இவங்களால போக முடியும், இங்க இருந்து வெளியில போறதுக்கு வேற வழி கிடையாது. மர்ஃபி இருந்துட்டு அவளோட ஆட்கள் இந்த இடத்த சுத்தி வளைச்சு நிக்கிறாங்க, அதனால நீங்க வெளியே வர்றது கஷ்டம் தான், பிளான் பியை வந்து செயல்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி மர்ஃபி சொல்லிடுறான். அப்புறம் என்ன, அங்க இருக்கிற லைப்ரரியனை இவங்க வந்து தூங்க வச்சுட்டு இருக்கிற அந்த பைபிளையும் இவங்க வந்து எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல ஒரு ஓட்டையை வந்து போட போறாங்க. அதுக்கு என்ன, பாம் தான். எப்பயும் போல அந்த பாம்பை வந்து ஆக்டிவேட் பண்ண அந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டை வந்து விழுந்துருது. இது மூலியமா கீழே இருக்கிற பாதாள சாக்கடை அந்த இடத்துல மூலியமா இவங்க வந்து எஸ்கேப் ஆகுறாங்க. எல்லாரும் இப்படி கீழே தப்பிச்சிட்டாங்க. ஆனா வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஓவன், அதுக்கப்புறம் நம்ம தாமஸ், இவங்க 2 பேரும் வந்து கிளம்பி போலாம் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல நம்ம எஸ்மாவோட ஆட்கள் வந்து அவங்கள சரௌண்ட் பண்ண நம்ம ஓவன் அவன் இருந்துட்டு எல்லாரு கூடயும் பயங்கரமா சண்டை போடுறான். அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்றான். இப்ப இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஜமால் வந்து இந்த இடத்துக்கும் வந்துடுறான். லோக்கு எங்க போனாலும் இவன் கரெக்டா ஃபாலோ பண்ணி ட்ரேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கான். இந்த டீமை காமிக்கிறாங்க. இந்த டீம் இவங்க கண்டுபிடிச்ச பைபிள்ல இருந்து ஏதாவது பெருசா க்ளூ கிடைக்கும்னு பார்த்தா பெரிய டிஜிட்டல்ல இருக்கிற ஒரு நம்பர் தான் கிடைக்குது. அதுலயும் 1 to 7 வரைக்கும் தான் இருக்கு. இதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதை டீகோட் பண்றது அவங்களுக்கு வந்து ஈஸியா இல்ல, ஏன்னா அது எப்படின்னு தெரியல. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள குழப்பமா பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா சார்லட் அங்க வந்துட்டு இதுக்கு மேலேயும் நான் உங்க கூட வேலை செய்யறதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்ப பாக்குறான். ஏன்னா என்னோட பையன் தாமஸ், அவனோட உயிருக்கே பெரிய ஆபத்து வந்திருக்கும், அவன் உயிரை வச்சுலாம் நான் இதெல்லாம் பண்ணணும்ன்ற அவசியம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தாமஸை கூட்டிட்டு வெளியில வந்துடுறா. அப்பதான் தாமஸ் ஒரு விஷயத்த சொல்றான். இதை பாருங்கம்மா, நீங்க மட்டும் நீங்களும் நானும் இல்லைன்னா நிச்சயமா இவனுங்க மொத்தமா ஏதோ சொதப்பிடுவானுங்க, இப்ப கூட தப்பான வழியில தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து உள்ள கூட்டிட்டு வரான். உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த சின்ன பையன் தாமஸ் சொல்றான், இதெல்லாம் ஒன்றும் நம்பர்ஸ் கிடையாது, மியூசிக் நோட்ஸ்ல இருக்கக்கூடிய நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டு அவன் வந்து கம்போஸ் பண்ணி காமிக்கிறான். இந்த சின்ன பையனுக்குள்ள எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனம்னு அப்படின்னு அவியந்து பாக்குறாங்க. ஏன்னா இந்த சின்ன பையனோட தாத்தா இருக்காரு, அதாவது சார்லட்டோட அப்பா, அவரும் இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த அறிவு அவனுக்கு இருக்கும்ல. இப்போ இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இது மூலயமா பாலைவனத்தில் தண்ணீர் அப்படிங்கிற க்ளூ இவங்களுக்கு கிடைக்குது. இதை எதை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தா ஆதி காலத்துல இருந்த 7 அதிசயங்களை தான் குறிப்பிடுது. இது வந்து இந்த மியூசிக் நோட் வந்து ரொம்பவே பழமையா இருந்ததுனால அது யார் எழுதியிருப்பா அப்படிங்கறத இவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த 7 அதிசயத்தையும் இவங்களுக்கு பெயிண்டிங்ல கிடைச்ச க்ளூவையும் வச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது பிரமிட்ஸ் ஆஃப் கிசா மட்டும் அதுல வந்து வரல. அப்படின்னா நிச்சயமா அந்த இடம் கவர் ஆகலைன்னா அங்கதான் அந்த நீரூற்று இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்புறம் என்ன, அடுத்து இவங்களோட பயணம் ஈஜிப்தை நோக்கி தான். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஓவன் இருந்துட்டு உங்களுக்கு நிச்சயமா நான் நிறைய பாதுகாப்பு வந்து கொடுக்குறேன், எதுவுமே உங்களுக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி சார்லட்டுக்கு வந்து ஒரு டீல் வந்து சொல்றான். கண்டிப்பா நான் வந்து நிறைய செக்யூரிட்டிஸோட நம்ம அங்க போலான்னு. இதே டைம்ல நம்ம லூக்கு அவனுக்கு அந்த மறுபடியும் தங்க மாஸ்க் எடுக்கிற மாதிரியான ஒரு கனவு. இந்த டைம் ஆனா அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு உருவம் வந்து நிக்குது. அந்த உருவம் தரையில மண்ணில் அந்த இது அதோட கையை வச்சதுமே ஏதோ கருப்பு கலர்ல ஒரு இது வந்துட்டு அவனோட உடம்புல ஊடுருவுற மாதிரி அவனுக்கு தெரியுது. இந்த டைம்ல டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறான், இது எல்லாமே பைபிளோட கனவு தான். சார்லட் இருந்துட்டு உனக்கு எப்படி இந்த ஆளை வந்து தெரியும் அந்த ஓவனை அப்படின்ற மாதிரி கேட்குறா. அவர் ஒரு நார்மலான மனுஷன் தான், நல்ல மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ற. ஆனா எனக்கு என்னமோ அவன் அந்த நீரூற்றை விற்க போறது மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி இவ கரெக்டா கெஸ் பண்றா. ஆனா அதை பத்தி அவன் வந்து பெருசா எதுவும் கண்டுக்கல. டேய் அப்படிலாம் இருக்காது சார்லட் அப்படின்னு விட்டுறான். டைம்ல இந்த இடத்த வந்து பாதுகாப்பாங்கல்ல, அந்த இடத்தோட தலைவர் அவரு வந்து ஒரு அதிசயமான ஒரு சாவியை வந்து எஸ்மா கிட்ட கொடுக்குறாரு. இன்கேஸ் யாராவது அந்த தண்ணியை குடிக்க நினைச்சாங்க அப்படின்னா குடிக்க ட்ரை பண்ணாலும் இதை நீ பயன்படுத்துன்ற மாதிரி கொடுத்துடுறாரு. இப்ப இவங்களோட டீம் எல்லாரும் மொத்தமா அந்த பிரமிட்ஸ் ஆஃப் கிசா அப்படின்ற இடத்துக்கு வராங்க. வரும்போது அந்த இடத்தோட ஸ்கேன்டு பிக்சர்ஸ் எல்லாம் வந்து இவரு காமிக்கிறாரு. இந்த பிக்சர்ஸ் மூலயமா இங்க மறைஞ்சிருக்கக்கூடிய சாம்பர் எல்லாம் நம்மளால பார்க்க முடியும். ஆனா இது இப்ப வரைக்கும் வெளி உலகத்துக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தாமஸ் கிட்ட காமிச்சிட்டு வராரு. எப்படியோ இவங்க எல்லாரும் இந்த இடத்துக்குள்ள வந்துடுறாங்க. இந்த இடத்துக்குள்ள வேற யாரும் வராம இருக்கிறதுக்காக வெளியில பாதுகாப்புக்கு கொஞ்சம் பேரை நிக்க வைக்கிறாங்க. எதுக்கு இவன் இத்தனை பேர் அதுவும் இவ்வளவு பேக்ஸோட வராங்க அப்படின்னு சார்லட்டுக்கு ஒரு சந்தேகம். இப்ப இவங்க எல்லாரும் ஒரு டீமா வந்து உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு அந்த மறைஞ்சிருக்கிற சாம்பரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணல. அங்க இருக்கிற ஒரு ஸ்பெஷலான
ப்ரொஃபசர் அவர் இதை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் என்ன, நம்மளோட டூல்ஸ் எல்லாம் வச்சு உடைங்கடா அப்படின்ற மாதிரி இந்த ஓவன் வந்து சொல்ல, அதை உடைக்க போகும்போது இதை தான் இந்த பேக்ஸ்ல டூல்ஸா வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சார்லட் வந்து தெரிஞ்சுக்கிறா. இதை பார்த்துட்டு அந்த ப்ரொஃபசர் வந்துட்டு, டே இதெல்லாம் நம்மளோட ஆதி காலத்து அதிசயம்டா, இதெல்லாம் வரலாறு பேசக்கூடியது, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சண்டை போட, ஓ அப்படியா, சரி சரி இந்த கதையெல்லாம் வெளில போய் சொல்லு அப்படின்னு அவனை வெளில அனுப்பிச்சு விட்டுறாங்க. சார்லட்டும் இப்போ இதே மாதிரி தான் சொல்றா. அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்ல, ஏமா பாட்டி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு கொஞ்சமாவது ஏதாவது ஒண்ணு உருப்படியா பண்றதுக்கு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கரெக்டா அந்த டைம்ல பார்த்து ஜமால் இந்த இடத்த கண்டுபிடிச்சு வர, அங்க இருக்கிற கார்ட்ஸ் வெளியில தான் வந்து பாதுகாப்புக்கு உட்கார வச்சிருப்பாங்களே, அவனுங்க இவனை உள்ள விடல. அப்புறம் என்ன, அவரோட ஃபோர்ஸ் அவர் காமிக்கிறாரு. மொத்த போலீஸ் டீமோடையும் இந்த இடத்துக்கு வந்து வராரு. ஒருத்தனையும் சும்மா விடக்கூடாது, எல்லாத்தையும் அடிச்சு போட்டு தள்ளுங்கடா அப்படின்ற மாதிரி ஜமால் சொல்ல, இவங்க இந்த மாதிரி வரதை பார்த்துட்டு அவனுங்க மட்டும் என்ன சும்மாவா, அவனுங்களும் வந்து சரமாரியா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜமாலும் இறங்கி வந்து ஃபீல்டுல இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் வெளியில சண்டை போயிட்டு இருக்க, எஸ்மா ஒரு பக்கம் மறைஞ்சிருந்து இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பொறுமையா வந்து பார்த்துட்டு இருக்கிறா. இங்க உள்ள இருந்துட்டு இவன் எப்படியோ அந்த வழியை ஓபன் பண்ணி ஒரு பாதை இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். அந்த இடத்துக்குள்ள வந்தா மறைஞ்சிருக்கிற அந்த சாம்பர் அதை வந்து இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. சரி, இதுக்கு கீழே தான் நிச்சயமா அந்த நீரூற்று இருக்கணும், அதனால இதை நகர்த்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா போதுமான பலம் வந்து அவங்க கிட்ட இல்ல. அப்புறம் என்ன, நம்ம கிட்ட இருக்கிற டூல்ஸை வச்சு இதெல்லாம் ஓபன் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஓபன் பண்றதுக்கு பாக்குறாங்க. அப்படி பேக்ல இருந்து எடுக்கும்போது நிறைய கன்ஸ் எல்லாம் கூட இருக்கு. சார்லட்டுக்கு இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சந்தேகம் வருது, எதுக்கடா கன்னெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த டூல்ஸை வச்சு இந்த சாம்பரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அதை ஓபன் பண்ண முடியல. அப்படி ஓபன் பண்ண முடியலன்னா அடுத்து என்ன, அதை வெடிக்க வைக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கு நம்ம லூக்கே வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான். டைம்ல நம்ம தாமஸ் இருந்துட்டு அங்க பழைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கும், அதை சும்மா வந்து ஒரு மியூசிக் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட, அப்படி போட்டதுமே அங்க இருக்கிற பைப் மூலமா ஒரு சவுண்டு வந்து ஜென்ரேட் ஆகி அந்த இடத்துல ஒரு சிறிய மாற்றம் வந்து நடக்குது. ஏதோ வித்தியாசமா வந்து நடக்க ஆரம்பிக்குது. இந்த டைம்ல நம்ம சார்லட் என்ன பண்றான்னா, அங்க இருக்கிற மணிகுண்டு மாதிரி ஒன்று இருக்கும், அதை வந்து அடிக்கிறா. அப்படி அடிச்சதும் அந்த சாம்பரே மொத்தமா வந்து ஷேக் ஆகுது. அதுல இருக்கிற மண் அதெல்லாம் வச்சு ஒரு ஷேப்பா வந்து அதுல ஏதோ ஒன்று உருவாகுது. உருவானதும் நம்ம சார்லட் இருந்துட்டு ஒரே கையில அந்த சாம்பரை ஈஸியா வந்து நகர்த்திடுறா. நகர்த்தினோடனே கீழே வந்து ஒரு பெரிய ஒரு ஷீல்ட் மாதிரி இருக்கு, அதுல ஏறி இவங்க எல்லாருமே இப்ப வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு, அதாவது கீழ் நோக்கி இவங்க வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் வெளியில இவங்களுக்கு இன்னும் நடுவில் சண்டை நடந்துட்டு இருக்கேல, மர்ஃபியும் டெப்போ இருந்துட்டு பின்னாடில இருந்து இவனுங்களை நம்ம தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிட்டு பின்னாடி இவங்க காட்ஸை வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ இவங்க 2 பேருன்றதுனால கொஞ்சம் பேரை தான் இவங்களால தாக்க பிடிக்க முடிஞ்சது. அப்படி அவங்க சண்டை போடையில நம்ம டெப்போட காலில் வேற அடிபட்டுரும். அதனால இதுக்கு மேல இவனால சண்டை போட முடியாது, சரண்டர் அப்படிங்கிற மாதிரி அவன் கையை தூக்க, கரெக்டா அந்த டைம் அந்த இடத்துக்கு வந்து எஸ்மா வந்துடுறா. அவங்க வந்துட்டு இவங்க எல்லாரையும் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஆனா ஓவனோட ஆட்கள் சும்மா 1 2 இல்ல, நிறைய கார்ட்ஸ் இருப்பாங்க. எப்படியோ இவளை இப்ப வந்து பார்த்துட்டு இவளை அட்டாக் பண்றதுக்காக வரும்போது, இவ தான் வந்து அங்க இறந்து போன ஒருத்தனை எடுத்துக்கிட்டு அதை ஷீல்டா உருவாக்கி இவ வந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி அங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளுறா. இப்போ இவளும் அந்த இடத்துல ஜமால் மட்டும்தான் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் டீல் போட்டுக்கிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்குள்ள போறாங்க. இந்த இடத்துக்குள்ளேயும் போனதுமே இவங்களால ஈஸியா நுழைஞ்சிட முடியாதுல்ல, அங்கேயும் நிறைய கார்ட்ஸ் வந்து இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் இவங்க 2 பேரும் வந்து சமாளிக்கிறாங்க. என்ன, அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாத்தையும் அழிச்சு போட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ரோப்பும் பேக்கும் இருக்கிறத இவ பாக்குறா. அதை யூஸ் பண்ணி இவங்க கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க எல்லாருமே கீழே வந்துட்டு இருந்திருப்பாங்களே, ஒரு வழியா வந்து லேண்ட் ஆகிடுறாங்க. இங்க வந்துட்டு பார்த்தா ஏகப்பட்ட லெட்டர்ஸ் வந்து அங்க இருக்கிற சுத்தி செவருல வந்து எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபுல்லா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க வாழ்க்கை மரம் அது வந்து இருக்கும், அந்த இமேஜ் வந்து இருக்கும். இதை பார்த்ததுமே நம்ம சார்லட் அங்க இருக்கிற ஒரு சிலையில இருந்து, ஒரு கடவுளோட சிலை இருக்கும், அதுல இருந்து ஒரு சின்ன பல்ப் மாதிரி இருக்கும், அதை எடுத்து அந்த மரத்துல வந்து வைக்கிறா. அப்படி வச்சதுமே அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய டோர் வந்து ஓப்பன் ஆகுது. சரி, ஏதோ உள்ள போறதுக்கு வழி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது அவ்வளோ ஹைட்ல இருக்குது. இப்போ இங்கேருந்து எப்படி கீழே போறது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது லூக் வந்து என்ன பண்றான்னா, அங்க இருக்கிற ஒரு ஜுவல்லை வந்து சும்மா நகர்த்துறான். அப்படி நகர்த்தினதுமே ஏகப்பட்ட படிகள் வந்து இவங்களுக்கு வந்துருது. இந்த படி மூலியமா இவங்க இறங்கி இப்ப கீழே போய் ஆகணும். அப்படியே இறங்கி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கீழே போக ஆரம்பிக்கிறாங்க. இறங்கினதுக்கு அப்புறமா திருப்பி இன்னொரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை வழியா ஏதாவது இருக்கும்னு பார்த்தா அதுவும் கீழேயும் வந்து நிறைய படிகள் தான் போகுது. அந்த படியெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவங்க சேஃபா கீழே வந்துடுறாங்க. வந்து பார்த்தா சின்ன ஒரு நீரூற்று தான் இருக்கு. நிச்சயமா இதுதான் அந்த இளமையின் நீரூற்றா இருக்கணும் அப்படின்னு இவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இந்த இடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சார்லட் ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துறா. இந்த இடத்துல எவ்வளவுக்கு எவ்வளோ அதிசயங்களும் இதுவும் நிறைஞ்சிருக்கும், அதே அளவுக்கு ஆபத்தும் இருக்கும், அதே மாதிரி சாபமும் இருக்கும். அதனால கொஞ்சம் பார்த்தே இதை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சார்லட் சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு ஓவன் வந்துட்டு, நீ சீக்கிரமா போயிட்டு அந்த நீரூற்றை எடு லூக் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ரோஷமா சொல்றான். அவன் அதிலே தெரிஞ்சுக்க
புரிஞ்சுக்கிறான் இவன் நிச்சயமா சாக போறவன் கிடையாது, இதை விற்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கான்னு. ஓ, உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா? சரி, ஓகே, ஆமா, இந்த இடத்த விற்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன், ஒழுங்கா நீ போய் இந்த நீரூற்றை எடுத்து ஆகணும் இப்ப அப்படின்னு அவனை ஷூட் பண்ணிடுறான். இப்படி ஷூட் பண்ணதுனால அவனை குணப்படுத்துறதுக்குனே அந்த நீரூற்றுக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா அந்த நீரூற்றை குடிச்சா இவன் வந்து சாகாம இருப்பான். ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த சின்ன தண்ணி இருக்குல்ல, அதுல வந்து அவன் கையை வைக்கிறான். அப்படி கை வச்சதுமே அந்த இடத்துல ஃபுல்லா வந்து அந்த நீரூற்று ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல இவனோட கையில தான் வந்து குண்டடி பட்டிருக்குமே, அந்த ரத்தம் வந்து அந்த நீர்வீழ்ச்சியில படுது. அந்த தண்ணியில பட்டதுமே இவனை சுத்தி வந்து அந்த தண்ணி எல்லாமே வந்து சரௌண்ட் ஆக ஆரம்பிக்குது. இவனோட கையெல்லாம் ஜொலிக்க ஆரம்பிக்குது. அதுல இவனோட சின்ன வயசான லூக்கை வந்து பாக்குறான். இப்ப அதை அப்படியே வந்து குடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தான் இதுக்கு முன்னாடி ஒரு கனவுல இதே மாதிரி ஒரு ஜொலிக்கிற தண்ணியை அதை குடிக்க ட்ரை பண்ணும்போது சார்லட்டும் தாமஸும் அதை குடிச்சிடாத அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயம் அவனுக்கு ஞாபகம் வருது. அதனால அந்த தண்ணியை குடிக்காம அவன் வந்து விட்டுறான். ஏன்னா தன்னோட குடும்பத்துக்காக இதை வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறான். அதை குடிக்காம அவன் விட்டதுனால அவனோட காயங்கள் வந்து குண்டடி பட்டிருக்கோம்ல, அது வந்து சரியாயிருது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓவன் இருந்துட்டு மறுபடியும் அவனை ஷூட் பண்ண ட்ரை பண்ண, ஆனா அந்த தண்ணியே அவனை வந்து பாதுகாக்குது. அவனை சேஃபா கீழேயும் இறக்கி விட்டுருது. இதுக்கு மேல இவனை நம்பினா சரி வராது, நாமளே இறங்குவோம் அப்படின்ட்டு இவன் என்ன பண்றான்னா கையில வந்து ரத்தத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த தண்ணியில அதை வந்து விட்டுறான். அப்படி விட்டதுமே இப்ப அந்த தண்ணி இவனை வந்து சுத்தி சரௌண்ட் பண்ண ஆரம்பிக்குது. இந்த டைம்ல நம்ம எஸ்மா இருந்துட்டு அந்த ஒரு விசேஷமான சாவியை வந்து பயன்படுத்துறா. இது ஆக்சுவலா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த நீரூற்று வந்து குடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா அவங்களோட லைஃபை வந்து நமக்கு கொடுத்துரும். அதனால நம்ம வந்து இளமையா இருப்போம். லூக் மட்டும் இப்ப அந்த தண்ணியை குடிச்சிருந்தானா அவனுக்கு சார்லெட்டும் தாமஸும் பிடிக்கும், அவங்க லைஃப் அவனுக்கு வந்திருக்கும். ஆனா அந்த மாதிரி இல்லாம இப்ப ஓவன் மாதிரி அவனுக்காக அவன் குடிக்கிறான். அவனுக்குன்னு பிடிச்சவங்க யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவனை விரும்பி அவன் குடிக்கும் போது அந்த நீரூற்று இவனோட வாழ்க்கையை எடுத்துரும். இதுதான் இந்த நீரூற்றும் அந்த ஸ்பெஷல் சாவியோட சக்தியும். இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. இதெல்லாம் இவனுக்கு தேவைதான் அப்படின்னு இவங்க பாத்துக்கிட்டு இருக்கேல, இந்த நேரத்துல நம்ம அந்த இஸ்மா என்ன பண்றான்னா இன்னொரு மியூசிக்கை வந்து வரவழைக்கிறான். இந்த மியூசிக் மூலியமா அங்க இருக்கிற கதவு எல்லாமே வந்து மூட ஆரம்பிக்குது. இப்ப இது மொத்தமா மூடுறதுக்குள்ள இவங்க வெளியில போய் ஆகணும். அதனால இங்க இருந்து அவங்க வந்து வேக வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. மொத்தமா இந்த வழி மூடிடுச்சுன்னா அவ்வளவுதான். ஓவனா அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்க. உனக்கு வந்து இதுதான் சரியான பனிஷ்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. இவங்க கூட வந்த கார்ட்ஸ் எல்லாம் கூட கீழே சிக்கி மாட்டிக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி தான் நம்ம லூக்கும் ஜஸ்ட் மிஸ்ல விழ போயிருப்பான். நல்ல வேளையா நம்ம எஸ்மா தான் வந்து அவனை காப்பாத்துறா. இப்போ எப்படியோ இவங்க எல்லாரும் சேஃபா வந்து எதுவும் பிரச்சனை இல்லாம அங்கிருந்து வெளியில வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா ஜமால் இந்த போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னா உண்மையான குற்றவாளி அந்த ஓவன் தான் அப்படின்ற மாதிரி வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிறான். இப்போ இந்த பக்கம் நம்ம லூக்கும் எஸ்மாவும் வெளியில வந்துட்டு பரவாயில்ல, நீ ரொம்பவே தைரியமா வந்து செயல்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணத்துல ஒரு கிஸ் பண்ணிட்டு குட் பை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அப்புறம் லூக் இருந்துட்டு சார்லட் கிட்டேயும் தாமஸ் கிட்டேயும் நம்ம அடுத்த இது மாதிரி ஒரு அட்வென்ச்சருக்கு போலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, தாமஸ் எனக்கு ஒரு புது ஐடியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். மாதிரி ஆதி காலத்துல இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கக்கூடியது. இதை வந்து இது மாதிரி தப்பா யூஸ் பண்ண நினைச்சா இது மாதிரிதான் ஓவன் மாதிரி தான் மத்தவங்க நிலைமையும். இதோட இந்த படத்தோட கதை முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. until then டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.